வணக்கம். நம்ம உலகத்தை எப்படி பார்க்குறோம், எப்படி உணர்றோங்கிறது ரொம்ப சாதாரண மாரி தெரியும் இல்லையா? ஆமா, தினமும் நடக்கிற விஷயம் தானே. ஆனா, அதுக்கு பின்னால நம்ம மூளைக்குள்ள பெரிய வேலையே நடக்குது. ஒரு மாயாஜாலம் மாதிரி. கரெக்ட். இன்னைக்கு நம்ம விரிவான அலசல்ல இந்த மாயாஜாலத்தோட சில சுவாரஸ்யமான, சில சமயம் கொஞ்சம் திகைப்பூட்டுற பக்கங்கள பார்க்க போறோம். குறிப்பா பார்வை பத்தி இல்லையா? ஆமா. பார்வை எப்படி வேலை செய்யுது? அதுக்கும் நாம விஷயங்கள அறிஞ்சுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சில சமயம் இது எப்படி பிரியுது? இதெல்லாம் தான். இதுக்கு டாக்டர் வி.எஸ். ராமச்சந்திரன் எழுதின புத்தகத்தில த டெல் பிரெயின் புத்தகத்திலிருந்து சில அசாதாரணமான நோயாளி கலைகளை பார்க்கலாம். ஆமா. அவங்களோட அனுபவங்கள் மூலியமா நம்ம மூளை எப்படி யதார்த்தத்தை உருவாக்குது, சில சமயம் அது எப்படி தடுமாறுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்க தயாரா இருந்து ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. வெளியே பார்க்க எல்லாம் நார்மலா தெரிஞ்சது. ஆனா விசித்திரம் என்னன்னா, அவரால தெளிவா பார்க்க முடிஞ்சும் பார்த்த பொருளை அடையாளம் காண முடியல. ஆமா. இது விஷுவல் அக்னோசியான்னு சொல்லுவோம். பார்வை வழி அறிதல் குறைபாடு. ஓ, அக்னோசியாவா? ஆமா. ஜானோட கண்கள்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அவரால கோடுகள், வடிவங்கள், நிறங்கள், சின்ன சின்ன விவரங்கள் கூட பார்க்க முடிஞ்சது. ஆனா அடையாளம் தெரியாதயா? அதேதான். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. டாக்டர் ராமச்சந்திரன் அவர்ட்ட செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரலோட படத்தை கொடுத்து காப்பி பண்ண சொன்னாரு. ஓ, லண்டன்ல இருக்க அந்த பெரிய சர்ச். ஆமா, ரொம்ப சிக்கலான கட்டிடம் இல்லையா? ஆனா ஜான் அத அச்சு அசலா கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி வரைஞ்சிட்டா. சூப்பர். ஆனா அது என்னன்னு கேட்டப்போ அவரால சொல்ல முடியல. அது ஒரு கட்டிடம் கூட சொல்லல, ஒரு சர்ச்சுன்னு சொல்லல. வெறும் கோடுகள், வடிவங்கள்னு தான் பார்த்திருக்காரு. நம்பவே முடியலையே. வரைஞ்ச படத்தை என்னன்னு சொல்ல முடியலையா? கேரட் பத்தி கூட ஏதோ சொன்னீங்களா? ஆமா, அது இன்னும் ஆச்சரியம். ஒரு கேரட் அவர்கிட்ட காட்டினா நம்ம எல்லாரும் உடனே இது கேரட்னு சொல்லிடுவோம். ஆமா. ஆனா ஜானால அப்படி சொல்ல முடியல. அதுக்கு பதிலா இது ஒரு நீளமான ஆரஞ்சு கலர்ல ஒரு பொருள். ஒரு முனையில பச்சையில இலை மாதிரி இருக்கு. பெயிண்ட் பிரஷா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு சொன்னாரு. அதாவது அதோட பாகங்களை வச்சு அது என்னவா இருக்குன்னு யூகிக்க முயற்சி செஞ்சாரா? கரெக்ட். அதோட பண்புகளை, ஃபீச்சர்ஸை வச்சு ஒரு தர்க்க ரீதியான முடிவுக்கு வர பார்த்தாரு. ஆனா அந்த உடனடி அங்கீகாரம், அந்த ஸ்பார்க் அது இல்ல. ஆனா கேரட்னா என்னன்னு அவருக்கு தெரியுமா? அத பத்தி பேச முடிஞ்சதா? இதுதான் இதுல ஆச்சரியமான விஷயம். அவர்கிட்ட கேரட்டை காட்டாம சும்மா கேரட் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா போதும். அதோட வடிவம், நிறம், சுவை, எங்க விளையும், எப்படி சமைக்கலான்னு நம்மளை விட சூப்பரா ரொம்ப விவரமா சொன்னாராம். அப்படியா? ஆக கேரட் பத்தின அறிவு, அந்த கான்செப்ட் அவர்கிட்ட முழுசா இருக்கு. ஆனா அத கண்ணல பார்க்கும்போது அந்த அறிவோட அந்த பொருளை இணைக்க முடியல. பார்வை இருக்கு, அறிவு இருக்கு, ஆனா ரெண்டும் கனெக்ட் ஆகல. இது எப்படி சாத்தியம்? நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குது அப்போ? இது நம்ம மூளையோட பார்வை அமைப்பு, விஷுவல் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுது. இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு, பார்வை தகவலை ப்ராசஸ் செய்ய மூளையில 2 முக்கியமான வழிகள் இருக்கு. விஷுவல் பாத்வேஸ்னு சொல்லுவோம். 2 வழிகளா? ஆமா. ஒன்னு என்ன வழி, வாட் பாத்வே. இது மூளைக்கு கீழே டெம்பரல் லோப்ல இருக்கிற ஃபியூசிஃபார்ம் கைரஸ்ங்கிற பகுதிக்கு போகும். ஃபியூசிஃபார்ம் கைரஸ், சரி. இந்த பகுதி தான் நாம பார்க்கிற பொருள் என்ன, அதோட அடையாளம், அதோட அர்த்தம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க உதவுது. இது ஒரு பொருளோட ஐடி கார்டை செக் பண்ற மாதிரி. ஓகே. என்ன வழினா அடையாளம். ஆமா. அப்ப இன்னொன்னு எப்படி வழி, ஹவ் பாத்வே. இது மூளைக்கு மேல பேரியட்டல் லோபுக்கு போகுது. பேரியட்டல் லோபு. சரி. இந்த பகுதி அந்த பொருள் எங்க இருக்கு, அதோட அளவு, வடிவம் இதெல்லாம் வச்சு அதை எப்படி கையாளணும், அதை நோக்கி எப்படி போகணும்னு நம்மளோட செயல்களுக்கு வழிகாட்டுது. ஒரு பொருளோட மேப் மாதிரி இது. ஓ, புரியுது. இப்போ ஜானுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த பக்கவாதத்துல துரதிருஷ்டவசமா இந்த என்ன வழி, அதாவது ஐடி கார்டு செக் பண்ற பகுதி டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனா எப்படி வழி? அந்த எப்படி வழி, அதாவது மேப் கொடுக்கிற பகுதி பெரும்பாலும் சரியாவே இருந்துச்சு. ஓ, அதனாலதான் அவரால வரைய முடிஞ்சிருக்கு. ஆனா அது என்னன்னு சொல்ல முடியல. அதே மாதிரி பொருளை எடுக்க முடிஞ்சது, நடக்க முடிஞ்சது இல்லையா? கரெக்டா பிடிச்சிட்டீங்க. அவரால் ஒரு பொருள் அடையாளம் காண முடியலனாலும் கிட்ட போய் அதை தொட முடியும், எடுக்க முடியும். ரூம்ல நடந்தா சேர், டேபிள் மேல மோலாம போக முடியும். அவரை பார்த்தா பார்வை பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியாதப்போ? தெரியாது. ஆனா ஒரு தோட்டத்துல விட்டா எது பூச்செடி, எது தேவையில்லாத செடின்னு பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா ரெண்டையும் அடையாளம் காட்டுற என்ன வழி வேலை செய்யல. அப்போ நாம ஒரே விஷயமா நினைக்கிற பார்வைங்கிறது பல தனித்தனி திறமைகளோட கூட்டு. நிச்சயமா. மூளையோட வெவ்வேறு பகுதிகள் இந்த வேலைகளை செய்யுது. இத மாடுலாரிட்டின்னு சொல்லுவோம். நம்ம எப்பவும் ஒன்னா பார்க்கிற திறமைகள் கூட மூளையில தனித்தனியா செயல்பட முடியும்.
உண்ணி இல்லாம இன்னொன்னு இயங்க முடியும். இது நம்ம பார்வை அனுபவம் எவ்வளவு நுட்பமானதுன்னு காட்டுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாக்குறதும் பார்த்தத புரிஞ்சிக்கிறதும் தனித்தனி விஷயம்னு ஜான் கதை காட்டுச்சு. ஆனா அடையாளம் தெரிஞ்சும் கூடவே வரவேண்டிய அந்த நெருக்கமான உணர்வு மட்டும் வரலேனா அது இன்னும் வினோதமா இருக்குமே. டேவிட்னு ஒருத்தரோட கதைக்கு வருவோம். ஆமா, டேவிட்டோட கதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு கோமாவில இருந்து வெளியே வந்தாரு. மத்தபடி நல்லா தான் இருந்தாரு. நினைவு, பேச்சு, அறிவு எல்லாமே ஓகே. ஆனா ஆனா ஒரு விசித்திரமான நம்பிக்கை அவர்கிட்ட இருந்துச்சு. அவங்க அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் அவங்க உண்மையான அம்மா இல்ல, அம்மா மாதிரி வேஷம் போட்ட ஒரு ஆள்மாறாட்டக்காரர்னு ஆழமா நம்புனாரு. என்னது, அம்மாவே வா? ஆமா, முகம் எங்க அம்மா மாதிரி தான் இருக்கு, ஆனா இது எங்க அம்மா இல்ல, யாரோ ஏமாத்துறாங்க அப்படின்னு உறுதியா சொன்னாரு. ஆச்சரியம் என்னன்னா, அப்பாவை பார்க்கும்போதோ மத்த சொந்தக்காரங்களை பார்க்கும்போதோ இந்த எண்ணம் வரல. அம்மா மேல மட்டும்தான். இது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே. தன்னோட அம்மாவையே வேற யாரோன்னு நினைச்சா எப்படி இருக்கும்? இது ஏன் இப்படி ஆகுது? இதுக்கு காட் கிராஸ் சிண்ட்ரோம்னு பேரு. டாக்டர் ராமச்சந்திரன் இதுக்கும் ஒரு நரம்பியல் விளக்கத்தை சொல்றாரு. ம் நம்ம முகங்களை அடையாளம் காண உதவுற ஃபியூசிஃபார்ம் கைரஸ்ல இருந்து தகவல் 2 முக்கிய வழியில போகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. என்ன வழி, எப்படி வழி? கிட்டத்தட்ட அதே மாதிரி முகத்தை அடையாளம் காண ஒரு பாதை 2ன்னு வச்சுக்கலாம். இது டெம்போரல் லோப்களோட மத்த பகுதிகளுக்கு போய் அந்த முகத்தை அடையாளம் காணவும் அது சம்பந்தப்பட்ட தகவல்களை, நினைவுகளை, ஃபேக்ட்ஸை எடுக்கவும் உதவுது. டேவிட்க்கு இது சரியா வேலை செஞ்சுதா? ஆமா, அதனால தான் அவரால் அம்மாவோட முகத்தை அடையாளம் காண முடிஞ்சது. இது என் அம்மா முகம்னு சொல்ல முடிஞ்சது. அப்போ அந்த ஆள்மாறாட்ட உணர்வுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் 2வது பாதை 3ன்னு சொல்லலாம். இந்த பாதை ஃபியூசிஃபார்ம் கைரஸ நம்ம உணர்ச்சிகளோட தொடர்புடைய லிம்பிக் சிஸ்டம்ல இருக்கிற அமிக்டாலாங்கிற பகுதியோட இணைக்குது. அமிக்டாலா உணர்ச்சிகளோட தொடர்புடையது தானே? அதேதான். அமிக்டாலா தான் நாம பார்க்குற முகங்களுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான முக்கியத்துவத்தை, எமோஷனல் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்குது. இப்போ அம்மாவை பார்த்தா நமக்கு ஒரு பாசம், பாதுகாப்பு உணர்வு எல்லாம் வரணும்ல, அதுக்கு காரணம் இந்த இணைப்பு தான். சரி. டேவிட்டுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த கார் ஆக்சிடென்ட்ல ஃபியூசிஃபார்ம் கைரஸ்க்கும் அமிக்டாலாவுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இணைப்பு அது துண்டிக்கப்பட்டுடுச்சு. ஓ, கட்டாயிடுச்சா? ஆமா. அதனால அம்மாவோட முகத்தை பார்த்ததும் அந்த முகத்தோட இயல்பா வரவேண்டிய அந்த பாச உணர்வு, அந்த வெதுவெதுப்பான நெருக்கம் அவருக்கு வரவே இல்ல. ஒரு நிமிஷம். இப்ப டேவிட் அம்மாவை பாக்குறாரு, அடையாளம் தெரியுது, ஆனா அந்த ஃபீலிங் வரல. அதனால அவங்க ஆள்மாறாட்டக்காரன்னு நினைக்கிறாரு. இது ஒருவேளை மன ரீதியான பிரச்சனையா இருக்காதா? ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி ஆக்சிடென்ட் ஷாக்ல அப்படி நினைக்க தோணியிருக்கலாம்ல. நரம்பு இணைப்பு தான் காரணம்னு எப்படி அவ்வளோ உறுதியா சொல்றாங்க? நல்ல கேள்வி. ஆரம்பத்துல உளவியல் காரணமா இருக்கலாம்னு நினைச்சது உண்மைதான். ஆனா இதுக்கு நரம்பியல் ரீதியா வலுவான ஆதாரம் கிடைச்சது. குறிப்பா கால்வானிக் ஸ்கின் ரெஸ்பான்ஸ் GSR டெஸ்ட் மூலமா. GSR? அது என்ன டெஸ்ட்? GSRங்கிறது நம்ம தோலோட மின் கடத்தும் தன்மையை அளக்கிற ஒரு சோதனை. நாம உணர்ச்சி வசப்படும்போது, இப்போ ஆச்சரியம், பயம் இல்ல பாசம் வரும்போது நம்ம தோல்ல இருக்கிற வேர்வை சுரப்பிகள் லேசா தூண்டப்படும். அப்போ தோலோட மின் கடத்தும் தன்மை மாறும். அதை இந்த GSR கருவி கண்டுபிடிக்கும். ஓகே. இந்த GSR டெஸ்ட் டேவிட் விஷயத்துல என்ன காட்டுச்சு? இப்ப பாருங்க, சாதாரணமா நமக்கு தெரியாதவங்க போட்டோவை காட்டும்போது GSRல பெரிய மாற்றம் இருக்காது. ஆனா நமக்கு நல்ல தெரிஞ்சவங்க, குறிப்பா அம்மா, அப்பா மாதிரி உணர்வுபூர்வமா முக்கியமானவங்க படத்தை காட்டும்போது GSRல ஒரு குறிப்பிட்ட மாற்றம் தெரியும். இத அந்த முகத்தோட இருக்கிற உணர்ச்சி இணைப்பை காட்டுது. சரி. டேவிடுக்கு டேவிட்டுக்கு தெரியாதவங்க படத்தை காட்டும்போது GSR மாற்றம் இல்ல, இது நார்மல். ஆனா அதிர்ச்சியா அவங்க அம்மாவோட படத்தை காட்டினப்பவும் GSRல எந்த மாற்றமும் இல்ல, சுத்தமா இல்ல. அப்படியா? அதே சமயம் அவங்க அப்பாவோட படத்தை காட்டும்போது நார்மலா வர்ற GSR மாற்றம் வந்துச்சு. இது என்ன நிரூபிக்குதுன்னா, அறிவால அம்மாவை அடையாளம் கண்டாலும் அந்த முகத்தோட இருக்க வேண்டிய ஆழ்மன உணர்ச்சி இணைப்பு, சப்கான்ஷியஸ் இமோஷனல் கனெக்ஷன் சுத்தமா துண்டிக்கப்பட்டிருக்குன்னு அறிவியல் பூர்வமா காட்டுச்சு. அப்போ மூளைக்கு ஒரு முரண்பாடு வருது. பார்க்க அம்மா மாதிரி இருக்கு, ஆனா அம்மாவுக்கான ஃபீலிங் வரல. இந்த குழப்பத்துக்கு மூளை கொடுக்கிற பதில் தான் இவங்க நிஜ அம்மா இல்ல, ஆள்மாறாட்டக்காரங்கிறதா? மிக சரியா சொன்னீங்க. மூளை தனக்கு கிடைக்கிற தகவல்ல இருக்கிற இந்த முரண்பாட்டை எப்படியாவது சரி செய்ய பாக்குது. அது உருவாக்குற விளக்கம் தான் அந்த விசித்திரமான நம்பிக்கை. இது என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம யதார்த்த உணர்வும் நம்ம உறவுகளும் வெறும் அறிவை மட்டும் சார்ந்து இல்ல, உணர்ச்சிகளும் ரொம்ப முக்கியம்னு சொல்ல வருது. கரெக்ட்.
அந்த உணர்ச்சி இணைப்புகள் எவ்வளவு முக்கியம், அது பாதிக்கப்பட்டா நம்ம உலகமே எப்படி மாறிடும் டேவிட் கதை காட்டுது. நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட நனவான அறிவுக்கு தெரியாமலேயே நம்ம ஆழ்மன உணர்வுகள், சப்கான்ஷியஸ் ஃபீலிங்ஸ் நம்ம யதார்த்தத்தை எவ்வளவு ஆழமா பாதிக்குதுங்கிறது தான். மூளை உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அறிதலுக்கும் உணர்ச்சிக்கும் உள்ள தொடர்பு எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சது. இப்போ பார்வையோட இன்னொரு விசித்திரமான நிலைக்கு போவோம். பிளைண்ட் சைட். இதையும் டாக்டர் ராமச்சந்திரன் விளக்குறாரு. இதுவும் திகைப்பூற்ற ஒண்ணு. ஆமா, பிளைண்ட் சைட், அதாவது பார்வையின்மை உணர்வு. நனவான பார்வை அனுபவம் இல்லாமலேயே பார்வை தகவலை மூளை பயன்படுத்துற ஒரு நிலை இது. பார்வை இல்லாம பார்வை தகவலை பயன்படுத்துறதா? ஆமா, நோயாளி ஜின்னு ஒருத்தர். இவருக்கு மூளையோட முதன்மை பார்வை கார்ஷனி, பிரைமரி விஷுவல் கார்டெக்ஸ் V1, ஒரு பக்கவாதத்தால ஒரு பக்கம் சேதமாயிடுச்சு. V1 தான் கண்ணிலிருந்து வர தகவலை முதல்ல வாங்குற முக்கியமான இடம். சரி. அது டேமேஜ் ஆனதால ஜியால அவரோட பார்வை புலத்தோட ஒரு பாதியில, வலது பக்கம்னு வச்சுக்குவோம், எதையுமே பார்க்க முடியல. அந்த பக்கம் அவருக்கு இருட்டா தான் தெரிஞ்சது. சரி, பார்க்க முடியல. அதுல என்ன விசித்திரம்? விசித்திரம் இங்க தான் ஆரம்பிக்குது. லாரி வைஸ்கிரான்ஸ்னு ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு சோதனை செஞ்சார். ஜிக்கு தெரியாத அந்த பகுதியில ஒரு சின்ன லைட் ஆன் பண்ணி அதை கையால தொட சொன்னாரு. ஆனா ஜிக்கு அது தெரியாதே. ஆமா, ஜி சொன்னாரு, எனக்கு அங்க ஒண்ணுமே தெரியலையே, எப்படி தொட முடியும்னு. ஆனா ஆராய்ச்சியாளர், பரவாயில்ல, சும்மா தோராயமா முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னாரு. ம். ஆச்சரியமா, ஜியால ரொம்ப துல்லியமா அந்த லைட் இருந்த இடத்த தொட முடிஞ்சது. திரும்ப திரும்ப செஞ்சப்போவும் அவருக்கு தெரியலன்னு சொன்ன இடத்த கரெக்டா சுட்டி காட்டவோ தொடவோ முடிஞ்சது. நிஜமாவா? பார்க்க முடியாத ஒண்ணு எப்படி தொட்டாரு? இதுக்கு காரணம், நம்ம மூளையில பார்வை தகவலை கொண்டு போக ஒண்ணில்ல, பல வழிகள் இருக்கு. நாம பொதுவா நனவான பார்வைக்கு கான்ஷியஸ் விஷனுக்கு பயன்படுத்துறது ஒரு புதிய வழி. இது கண்ணிலிருந்து ரெட்டினா, தாலமஸ் வழியா V1க்கு போய் அங்கிருந்து என்ன எப்படி வழிகளுக்கு பிரியுது. சரி, இதுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. ஆமா, அதனால அவருக்கு கான்ஷியஸா பார்வை இல்ல. ஆனா நம்ம கிட்ட இன்னும் ஒரு பழைய பரிணாம வழி, ஓல்ட் எவல்யூஷனரி பாத்வே இருக்கு. பழைய வழியா? ஆமா, இது ரொம்ப அடிப்படை வழி. இது கண்ணிலிருந்து நேரடியா மூளைத்தண்டுல இருக்கிற சுப்பீரியர் கால்குலஸ்ங்கிற அமைப்பு வழியா பேரியட்டல் லோபுக்கு போகுது. இந்த பழைய வழி ஜிக்கு டேமேஜ் ஆகல. ஓ, அப்போ அந்த பழைய வழிதான் உதவி செஞ்சுதா? அது பார்வை உணர்வு கொடுக்கதா? இல்ல, அந்த பழைய வழி நமக்கு நான் பாக்குறேங்கிற அந்த நனவான பார்வை அனுபவத்தை கொடுக்காது. ஆனா ஒரு பொருள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த தடவுல வச்சு நம்ம செயல்களை, கையை நீட்டுறது, தலையை திருப்புறத வழி நடத்தவும் அது போதும். அப்போ ஜியோட கான்ஷியஸ் மனசுக்கு லைட் தெரியல, ஆனா அவரோட மூளைக்குள்ள அந்த பழைய வழி மூலமா தகவல் போய் கைய கரெக்டா வழி நடத்திருச்சு, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. இதுக்கு செயலுக்கான பார்வைன்னு சொல்லலாம், அறிதலுக்கான பார்வை இல்ல. இது நனவு பத்தி பெரிய கேள்விகளை எழுப்புதில்ல? ஆமா, நம்மளோட நான் பாக்குறேங்கிற அந்த உணர்வு இல்லாமலேயே நம்ம உடம்பு உலகத்தோட இன்டராக்ட் பண்ண முடியும்னா, அப்போ நனவோட உண்மையான வேலை என்ன? ஜியோட மூளைக்கு லைட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, ஆனா அந்த அறிவு ஜியோட அனுபவத்துக்கு வரல. நம்ம அறியாமலேயே நம்ம மூளை எவ்வளவு வேலை செய்யுதுன்னு இது காட்டுது. மிகச் சரியான பாயிண்ட். நம்மளோட அக அனுபவம் எவ்வளவு சிக்கலானது, அதுல எந்த பகுதி நமக்கு தெரியுது, எது தெரியாம நடக்குதுங்கிறதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல உதாரணம். ஆக, இன்னைக்கு நாம ஜானோட அக்னோசியா, டேவிட்டோட காப்கிராஸ் சிண்ட்ரோம், ஜியோட பிளைண்ட் சைட்னு 3 வித்தியாசமான நிலைகளை பார்த்தோம். இந்த அசாதாரணமான கதைகள் மூலமா நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற பார்த்தல், அறிதல், உணர்தல் இதெல்லாம் எவ்வளவு சிக்கலான பல படிநிலைகள் கொண்ட மூளை செயல்பாடுகள்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, பார்வைங்கிறது சும்மா கண்ணை திறக்கிறது மட்டும் இல்ல, அது மூளையோட பல பகுதிகள் சேர்ந்து பண்ற ஒரு நுட்பமான ஆர்கெஸ்ட்ரா மாதிரி. கரெக்ட். டாக்டர் ராமச்சந்திரனோட அணுகுமுறையே அதுதான். இது மாதிரி விதிவிலக்கான கொஞ்சம் விசித்திரமான நோயாளிகளோட அனுபவங்களை படிச்சா நார்மல் மூளை எப்படி வேலை செய்யுது, அதோட கட்டமைப்பு, நாம உணர்ற யதார்த்தம் எப்படி உருவாகுதுன்னு ஆழமா புரிஞ்சுக்க முடியும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்மளோட சுய உணர்வு, நாம வாழ்ற இந்த கோர்வையான உலகம் எல்லாமே மூளையோட ஒரு பெரிய சாதனைன்னு காட்டுது. அதே சமயம் இந்த சிஸ்டம் எவ்வளவு நாசுக்கானது, டெலிகேட்டானது, நம்ம நினைக்காத வழிகள்ல எப்படி பாதிக்கப்படலான்னு இது நமக்கு உணர்த்துது. சரி, இந்த விரிவான அலசலோட இறுதியில நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. நம்ம மூளை தான் நாம இப்ப பேசின பார்வை வழிகள், உணர்ச்சி இணைப்புகள், இது எல்லாம் வச்சு நம்ம யதார்த்த அனுபவத்தை உருவாக்குதுன்னா, நீங்க ஒவ்வொரு நொடியும் உணர்ற அந்த உலகம் எந்த அளவுக்கு வெளியுலகத்தோட நேரடி பிரதிபலிப்பு? நல்ல கேள்வி. எந்த அளவுக்கு அது உங்க மூளையோட ஒரு விளக்கம், ஒருவேளை ஒரு புனைவா கூட இருக்கலாமோ?
ஜான், டேவிட் மாதிரி பெரிய பாதிப்புகள் இல்லாம நம்ம மூளையில ஏற்படுற சின்ன சின்ன நுட்பமான தவறான இணைப்புகள் இல்ல மாற்றங்கள், அது நம்ம அன்றாட அனுபவத்தை, நம்ம உணர்வுகளை, நம்ம மத்தவங்கள பாக்குற விதத்தை, உலகத்தை பாக்குற விதத்தை எப்படியெல்லாம் பாதிக்கலாம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.